இந்த புத்தி விளங்கும் இடம் சந்திரமண்டலம் எனப்படும் நமது உடலில் உள்ள சிரஸ் எனும் தலைப்பாகமாகும். கழுத்துக்கு கீழ் நாபி வரை சூரிய மண்டலமாகவும் வயிற்று பகுதி அக்னி மண்டலமாகவும் வகுத்து இவ்வுடலை 3 பகுதிகளாக யோக சாஸ்திரத்தில் கூறியுள்ளனர். சந்திரன் தனியே பிரகாசிக்காமல் சூரியனின் ஒளியால் பிரகாசிக்கிறான். ஆம், இதய குகையில் சுயம் பிரகாசியான பரமாத்மாவின் பிரகாசத்தை கிரகித்துக் கொண்டதால் தான் புத்தி நம்முள் பிரகாசிக்கிறது, நம்முள் அறிவொளி ஒளிர்கிறது. ஆகவே இதயத்தில் உள்ள ஈசனை தியான மலரால் அர்ச்சித்து தக்கரோபாசனை என்ற சூரிய நாடியிலே நமது மனத்தை இருத்தி ஒருமுகமானால் ஸ்வயம் பிரகாஷியான பரமாத்மா தரிசனம் கிட்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அப்பர் சுவாமிகளும்